ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிமையான வணக்கங்கள். மாசி மாத பலன்கள் தான் பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி மாசி மாதம்னா என்னன்னு வச்சுக்கோ. மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம் சொல்லுவோம். ஏன்னா தை மாதம் கர்மங்களை போக்கக்கூடிய மாதம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கர்மம்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சீராக்குவது, ஏன்னா பூர்வ புண்ணிய கர்மம் இதை எல்லாத்தையும் சரி செய்வதற்கான காலம் பார்த்திங்கன்னா தை மாதம். மாசி மாதம் என்னென்னாக்கா, ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கணும் இல்லையா, அப்போ அந்த கர்மங்களை நீக்கும் போது தான் வழி பிறக்கும். அந்த வழி என்பது தான் மாசி மாதத்தில் பிறக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு ஏற்ற மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி கொண்டாடும். புரியுதுங்களா? மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம். ஏன்னா மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சூரிய பகவான் இருந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பார். அப்போ என்னென்னாக்கா ஆத்ம காரியங்கள், அந்த ஆத்ம பலம் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மந்திர உபாசனைகள் பெறுவது, புதிய புதிய கலைகள், நிறைய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம படிக்கிறது மட்டும் தான் ஒரு விஷயமா இருந்துச்சு. அன்றைக்கி என்னென்னாக்கா போர்க்கலை, மாந்திரிக கலை, இந்த மாதிரி பூஜை விஷயங்கள், யாகங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலைகளை கற்க ஆரம்பிப்பது பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. அதே போல் புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது, குருமார்களோட ஆசீர்வாதங்களை வாங்குவது, மேலும் நிறைய இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் போயிட்டு புனித நீர் ஆடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒரு பலனை தரும். எல்லா மாதத்திலும் செய்வதை காட்டிலும் இந்த மாதம் என்பது நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நாள் குளிப்பது இந்த 12 மாதங்களில் நீங்கள் குளித்த அந்த விஷயத்துக்கான அந்த புண்ணியத்தன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். அதனால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களுக்கு, அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தான். இதை தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த மாசி மாத கிரக நகர்வுகள் அளிக்கப் போகுது என்றதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்க போகுது அப்படி, ஏன்னா தை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இது யோகமான ஒரு மாதமாக இருந்திருக்கும். தொட்ட விஷயம்லாம் அப்படியே ஜாக்பாட்டு மாதிரி இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்பது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் என்னென்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்னாக்கா எல்லா கிடைக்கும் போது இவங்க இருக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா கடகம்னாவே சந்திரனோட, ஏன்னா ஒரு இடத்துல இவங்க டக்குன்னு அந்த நகர்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழல் தான் எங்களுக்கு. அதாவது கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்கன்னா அந்த விஷயத்துக்குள்ளேயே இருங்க, அதுக்குள்ளே அடுத்த விஷயத்துக்கு போயிடாதீங்க. ஸோ அப்படி போகாத கடகராசிகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் ஒரே டைமில் 10 விஷயத்தை எடுத்துகிட்டு இதில் ஒரு 5 நிமிஷம் அதில் ஒரு 5 நிமிஷம் போகக்கூடிய கடகராசிகள் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு அந்த அங்கீகாரம் கிடைக்காம தவிக்கக்கூடிய ஒரு தன்மையில் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது கடகராசிக்காரங்களாக எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்தை முழுமையடைகிற வரையும் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையே தரும் என்பதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கடந்த தை மாதம் எல்லாமே பார்த்தா கடகராசிக்கு மிக அமோகமான ஒரு மாதமாக இருந்திருக்கணும். ஸோ இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எப்படி ஒரு கல்யாணம் முடிஞ்சவுடனே அடுத்த மாதம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாம் டயர்டு, சோர்வு. ஸோ அதே போல் தான் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணால் கடன்காரனாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஏன்னா கடந்த மாதம், ஏன்னா ஒரு மாதம் நல்லா இருந்தால் அடுத்த மாதம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ அப்போ இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குடும்பம் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சில நெருக்கடிகள் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படுமான கண்டிப்பாக ஏற்படும். குறிப்பாக என்னென்னாக்கா அந்த அரசு துறையிலிருந்து கூட சில பெனால்ட்டிகள்லாம் வரும். ஏன்னா டயரில் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா செய்ய வேண்டியதே மறந்துருப்பாங்க. சில பேர் டாக்ஸு ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதை மறந்துருப்பாங்க, அதுக்கான பெனால்ட்டி வரும். சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களில் இப்போ வீட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுன்னா அந்த விஷயத்தை இவங்க செய்ய தவறிப்பாங்க. அதனால் ஏதாவது ஒரு அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு
சிறிய பெனால்ட்டி என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அண்ணன் அக்கான்ற உறவுகால அவங்க செய்த விஷயங்கள்னால சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும். நீங்கள் இப்படி செஞ்சுட்டா, நீங்கள் தப்பாக செஞ்சிட்டீங்க, அதனால் அதோட பாதிப்பு உங்களுக்கு வரும். அவங்க ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க, அந்த செய்த விஷயத்தோட பாதிப்பு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஒரு இடம் ஏதோ ஒரு விஷயங்கள் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடம் விற்கிறது, இடம் வாங்கிறது, நீங்கள் அண்ணன் அக்காவை முன்னிறுத்தி செஞ்சுருப்பீங்க. அந்த விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொதப்பி விட்ருவாங்க. ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலங்களில் இந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில், வாழ்க்கை துணை, உங்களோட கணவன் மனைவி, அவங்களோட குடும்பம் இருக்கும் இல்லையா, அது சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும். இந்த காலங்களில் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னென்னாக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அவங்களோட மாமியார் அந்த உறவு வந்து என்னென்னாக்கா அவங்களோட கணவன் மனைவி உங்கள் குடும்பத்துடன் உறவால் சில பேருக்கு மனக்கசப்புகள் எல்லாமே ஏற்படும். மேலும் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த அண்ணன் அக்கா உறவு தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த இடம் சார்ந்த விஷயம், ஏதாவது ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா இடம் சார்ந்த விஷயத்தில் விற்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அதை இன்றைக்கி பார்த்திங்கன்னா விற்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. அது திடீர் நிகழ்வாக நடக்கும். அது ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா நடக்கும்னு சொல்லணும். இப்போ கடகராசிக்காரங்களும் ஒரு இடம் விற்கிறது வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டிங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு பிறகு தான் அது நடக்கும். குறிப்பாக ஒரு பெண்ணால் ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ அதனால் கடகராசிக்காரன் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. மனசு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே என்னடா இது அப்படின்ற ஒரு விரக்தி என்பது இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த விஆர்எஸ் கொடுக்கலாமான்ற ஒரு எண்ணம்லாம் வரும். எதிர்பார்த்த அந்த விஷயம் நடக்காதனால விஆர்எஸ் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த எதிர்பார்த்த விஷயங்கள் சரியான ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பாங்க, அது கிடச்சிருக்காது, உடனே வேலையை தூக்கி போட்டுருவோம், வேலையை ரிசைன் பண்ணிட்டு போவோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வேலையை ரிசைன் செய்திடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கடகராசிக்காரன் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுவோம். இந்த காலத்தில் எந்த ஒரு அவசர முடிவுகளும் கடகராசிக்காரர்கள் எடுக்கக்கூடாது என்பது தான் சொல்கிறோம். ஏன்னா டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதனாலேயே பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முயற்சியும் முடிவு எடுக்காமல் தள்ளி போடுங்க. ஏன்னா நீங்கள் தள்ளி போட்டாலும் உங்களை தேடி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அந்த பிரச்சனையை கொஞ்சம் காலம் தாழ்த்துங்க. இப்பயே முடிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தள்ளி போடுங்க. அந்த பிரச்சனையோட வீரியம் குறைஞ்சி அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஸோ அதை தான் நம்ம உங்களுக்கு இந்த மாசி மாத விஷயமாக உங்களுக்கு சொல்லுது. ஏன்னா தொட்டது எல்லாமே ஒரு பிரச்சனை இருக்குது. மனம் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது மன அழுத்தத்துக்காக எங்கேயா ஒரு டூர் போகலாமுன்னு அங்கே போனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும். சில பேர் என்னென்னாக்கா ஒரு மன அமைதிக்காக ஏதோ ஒரு சிவாலயத்துக்கு போகலான்னு போடுவோம். அங்கே போனீங்கன்னா அங்கேயே ஒரு பெரிய சண்டையே நடக்கும். ஏன்னா இவங்க மன அமைதியாக போய் இங்கே உட்காருங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க இங்கே உட்காரக்கூடாதுங்க, அங்கே போகணும், இங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதுவே ஒரு பிரச்சனையாக போகும். ஸோ இந்த மாதிரி என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் கூட்டு முயற்சி என்பது கடகராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகுது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்களோட பேச்சு செயல்பாடுகளை கொஞ்சம் அமைதியாக்கி உங்களுடைய நண்பர்கள்கிட்ட விட்டுணும். நீங்களே முடிவு எடுத்துக்குங்க, நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய விஷயத்தை அவங்கக்கிட்ட விட. ஏன்னா எப்பொழுதும் பார்த்திங்கன்னா இயற்கை வந்து நாம் பலகீனமாகும் போது நமக்கு எதிர்க்கு உள்ளவங்க பலமாயிடுவாங்க, நாம் பலமாகும் போது அவங்க பலகீனமாகும். ஸோ வாழ்க்கை என்பது ஒரு சமநிலை, ரயில்வே ட்ராக் மாதிரி தான். ஒன்று பெருசாக ஆகக்கூடாது, சின்னதாக ஆகக்கூடாது. சுருங்கினாலும் ட்ரெயின் கீழே போட முடியாது, விரிவடைஞ்சாலும் ட்ரெயின் கீழே விழுந்துடும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ வாழ்க்கை என்பது சமமாக பயணிக்கணும். அதனால தான் என்னென்னாக்கா அந்த சமநிலைப்படுத்துவதற்காகலாம் எப்போல்லாம் ஜாதகரோட பலம் குறையும் போதோ அவங்க வாழ்க்கை துணையோட பலம் வந்து வலுவாயிடும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணிக்கணுமே தவிர நான் பலமாயிட்டேன் அப்படின்னீங்கன்னா அங்கே ஒரு ஈகோ கிளாஷ் வந்துடும். ஸோ அதனால் என்னென்னா கடகராசிக்காரர்கள் குறிப்பாக இதை புரியும். ஏன்னா நண்பர்களாக அதிகமாக ஏமாற்றப்படக்கூடிய ராசி, ஏமாறக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. ஸோ குறிப்பாக நிறைய பேர் நண்பர்களை நம்பி ஏமாறுவாங்க, நம்பினாங்க என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய கடகராசிக்காரங்க. ஏன்னா நீங்கள் நம்புவது இங்கே பிரச்சனை கிடையாது, மொத்தத்தையும் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் வெறுமையாக உட்கார்றது தான் இங்கே பிரச்சனை. ஸோ எதை அவங்கக்கிட்ட கொடுக்கணும், எந்த பொறுப்புகளை அவங்கக்கிட்ட கொடுத்தா சரியாக இருக்கும் என்பதை புரிஞ்சு பாதியாக இருக்கும். மொத்தத்தையும் கொடுத்தீங்கன்னா ஏமாற்றம் என்பது உறுதி. உங்களுடைய பங்களிப்பில் பாதி பங்களிப்பை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியால். ஏன்னா
கடகராசிக்காரங்க தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னட் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கரில். இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது எல்லாத்தையும் தீர்வு. ஏன்னா கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அம்மானாவே அவ்வளோ ஒரு இது. நிறைய பேர் என்னென்னாக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய எல்லா தொழில் சார்ந்த முயற்சியிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். நிறைய வீட்டிலேயே தொழில் செய்யணும். பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வேலை செய்கிறத காட்டிலும் வீட்டிலிருந்து தொழில் அமைப்பை செய்யக்கூடிய கடகராசி, நீங்கள் ஒரு கடகராசிக்காரர் இருந்தால் நீங்கள் உங்களோட தொழிலை வீட்டிலேயே ஒரு பார்ட்டிஷன் பண்ணி செஞ்சு பாருங்கள். இல்லை ஒரு வீட்லேயே ஒரு ஆஃபீஸ் செட்டப்பை போட்டு செஞ்சு பாருங்கள். தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த வீடும் சரி இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டம் நிறைய முயற்சிகள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைகள் தாமதங்கள் வந்துடும். முயற்சியால் ஏதாவது ஒரு பிரச்சனை கூட வரும். சில பேருக்கு என்னென்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை கையெழுத்து போட்டிருப்போம், சும்மானாலும் ஒரு கையெழுத்து போட்டோம், அதுவே பிரச்சனையாகிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் ஒன்று ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போவாங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னாக்கா பெஸ்ட்டு இந்த காலகட்டத்தில் முக்கிய விஷயங்களை மட்டும் செய்யுங்க. முக்கியம் இல்லாத விஷயங்களில் தள்ளி போடுவது தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத பலனாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ஒரு விரயம் இருக்கும். நிறைய பேர் கடனை கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க, இல்லை கடன் வாங்கி விரயம் செய்யக்கூடிய விஷயம் இருக்கும். ஏன்னா சில விஷயத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நண்பர்களுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ண முடியும், என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியும். அப்போ என்ன இல்லை நீ எங்கேயாவது ஒரு கடன் வாங்கி கொடுன்னு ஒரு நண்பர்கள் மூலிமா ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு கண்டிப்பாக ஏற்படும். அவங்களுக்காக நீங்கள் ஒரு கடன் வாங்கி கொடுப்பீங்க, அந்த கடனை நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏன்னா நண்பர்களுக்காக கடகராசிக்கில் கடன் வாங்கினாங்கன்னா அந்த கடனை அவங்க மட்டும் தான் கட்ட முடியும். வேறு யாரும் நண்பர்கள்லாம் கட்டவே மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்டக்கூடிய சூழல்கள் அவங்களுக்கு அமையாது. ஸோ அதனால் கடகராசிக்காரங்க எப்பொழுதும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா யாருக்காகவும் கடன்லாம் உங்கள் கையில் இருக்கிறத கொடுங்க, முடியலன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு எப்போதும் உகந்தது. ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்த கடனை நீங்கள் தான் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதுக்காக நீங்கள் தான் விரயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஜீரண குறைபாடால் ஒரு மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா காது வச்சு பிரச்சனையாக இருந்திருக்கும். காதில் பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்குது, காதில் இருக்கா. சில பேருக்கு அது அறுவை சிகிச்சை வரையும் கூட செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காதில் பிரச்சனையே அது அறுவை சிகிச்சை வரையும் போவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னக்கா இந்த காலகட்டத்தில் தோள்பட்டையில் நரம்பு சார்ந்த விஷயங்கள ஒரு கம்ப்ரெஷன் இருக்கும். ஏன்னா நோய் தாக்கம் என்பது இருக்கும். உடனே அதுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய இல்லை சில பேருக்கு என்னக்கா ஏற்கனவே செய்த அறுவை சிகிச்சையை மறுபடியும் அந்த பிளேட் வச்சதை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். நிறைய பேருக்கு வேலை இழப்பு, வேலையை தூக்கிடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயம். எல்லா விஷயத்திலும் இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா இது எல்லாமே சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணலாம், பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கடகராசி இந்த பிரச்சனையெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண எலுமிச்சங்காயை நீங்கள் வெட்டி 8ஆக வெட்டணும். எலுமிச்சங்காயை எவ்வளோ 2ஆக வெட்டுவாங்க, 4ஆக வெட்டுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ண 8ஆக வெட்டி 8 திக்குக்கும் தூக்கி போடணும். ஸோ இதுதான் பரிகாரம். இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா வாரத்தில் சனிக்கிழமையில் பண்ணலாம், இல்லைன்னா வாய்ப்பு கிடச்சா டெய்லியும் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் எலுமிச்சங்காயை 8ஆக வெட்டி 8 மூளைக்கு தூக்கி போட்டிங்கன்னா ஸோ உங்களோட பிரச்சனை எல்லாமே நீங்களே தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல் என்பது பெருகும். உங்கள் குலதெய்வத்தின் அருளை கொண்டும் உங்களோட இஷ்ட தெய்வத்தின் அருளை கொண்டும் உங்களால் வரக்கூடிய இன்னல்களை அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக மாற்றிக்க முடியும். ஸோ செஞ்சு பாருங்கள். இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமாக அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.